லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்தினோமே ஆனால் கட்டாயம் ஒவ்வொரு விஷயத்திலேயுமே ஜெயத்தை தான் எடுப்போம். என்னைக்குமே நாம் தோல்வியை தழுவுகிறவர்கள் அல்ல. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஜெயத்திற்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான் 5:5 இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களை அல்லாம ஜெயத்தை எடுக்கிறவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ 100% விசுவாசிங்க. அதுக்கு மேல உள்ள 4ஆம் வசனத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி வாசிக்கிறோம். 100% விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை எடுப்போம். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், வேலையின் காரியம், திருமண காரியம் எதுவாக இருக்கலாம். 99.99% வரைக்கும் தோல்வியவே சந்திக்க போறேனோ என்கிற அடையாளத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? அந்த கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க. அந்த சொடக்கு போடுற ஒரு நொடியில என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய தோல்வியை போல வருகிற சூழ்நிலைகளை எல்லாம் தலைகளாய் மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.